வணக்கம். என்னுடைய பேர் குரு ஐயப்பன். தேனி மாவட்டம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுகா கானாவிளக்கு அருகில மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலகட்டத்தில் இம்மருத்துவமனை கட்டப்பட்டது. கட்டப்பட்டு தினந்தோறும் 1000த்திற்கும் மேற்பட்ட உள்நோயாளிகளாகவும் 3000த்திற்கும் மேற்பட்ட புறநோயாளிகளாகவும் இம்மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று பலனடைந்து வந்து கொண்டிருக்கின்றனர். இப்படி இருக்கக்கூடிய சூழலில் சில ஆண்டுகளுக்கு முன்பாக மத்திய அரசு நிதியில் 6,50,00,000 மதிப்பீட்டில் ஆயுஷ் மருத்துவமனை கட்டப்பட்டது. கட்டப்பட்டு சில ஆண்டுகளுக்கு முன்பாக இன்றைய ஆட்சி கட்டிலில் இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் காணொலி காட்சி மூலமாக இம்மருத்துவமனையை திறந்து வைக்கப்பட்டார். திறந்து வைக்கப்பட்டதிலிருந்து இன்றைய தேதி வரை இம்மருத்துவமனைக்கு பணியாளர்களை நியமனம் செய்யாமல் முடங்கிய செயலாகவே இருக்கின்றது. ஆகையினால் தமிழக அரசும் இந்த தேனி மாவட்டத்தில் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆட்சியாளர் அவர்களும் சிறப்பு கவனம் செலுத்தி இந்த ஒருங்கிணைந்த சிகிச்சையான சித்தா, யோகா, ஹோமியோபதி, ஆயுர்வேதிக்கு போன்ற ஒருங்கிணைந்த சிகிச்சை தரக்கூடிய இந்த ஆயுஷ் மருத்துவமனையை செயலாக்கத்திற்கு கொண்டு வரணும். இதுக்கு உண்டான பணியாளர்களை உடனடியாக நியமனம் செய்யணும். மருத்துவ ஆலோசனை இல்லாமல் மருந்து அங்கே தரக்கூடியதை தடுக்கணும். முறையான மருத்துவ ஆலோசனையின்படி தான் மருந்து வழங்கணும். இங்கே ஒரு நோய்க்காக தவறுதலான மருந்துகளை வாங்கி உட்கொண்டு அதனால பின்விளைவுகள் ஏற்பட்டு வேற ஒரு நோய் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தமிழகத்தில் ஏகப்பட்ட ஆட்கள் அண்டை மாநிலமான கேரளாவுக்காக செல்கின்றனர். இந்த மாதிரி ஆயுர்வேதிக்கு, சித்தா, யோகா, ஹோமியோபதி போன்ற சிகிச்சையை எடுக்கிறதுக்காக 6,50,00,000 மதிப்பீட்டில் கட்டப்பட்டு இன்னும் செயலாக்கத்திற்கு வரவில்லை என்பது மிகப்பெரிய ஒரு வேதனையாகவே இருக்கின்றது. உடனடியாக தமிழக அரசும் தேனி மாவட்ட ஆட்சித்தலைவரும் சிறப்பான நடவடிக்கையை எடுத்து இம்மருத்துவமனையை செயலாக்கத்திற்கு கொண்டு வர வேண்டும். இம்மாவட்டத்தில் சுற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் பலன் பெற வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.